அந்த காலகட்டத்தை இந்த மனிதர் அடைகிறாரு. பாவத்துல குளிச்சவர் இப்ப நோயில் இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய பயம் வருவது, அல்லாஹ்வுடைய பயம் வருவது. இப்ப என்ன செய்யறாரு? மகன்மாரை கூப்பிட்டு சொல்றாரு, நான் வஃபாத் ஆகினா, நான் மரணிச்சுட்டேன்னு சொன்னா என்னைய நீங்கள் அடக்கம் செய்ய வேணும். அடக்கம் செஞ்சா தானே அல்லாஹ் எனக்கு தண்டனை தருவான் என் உடம்புக்கு. என்னைய நீங்க என்ன செய்யுங்க? எரிச்சிடுங்க. எரிச்சி அந்த சாம்பலை அப்படியே எடுத்து வேகமாக காத்து வீசக்கூடிய நேரத்தில் அந்த காத்துல பறக்க விடுங்க. எவ்வளவு மடத்தனம்! அல்லாஹ்வுக்கே சதி செய்தார். எவ்வளவு மடத்தனம்! காத்துல அந்த சாம்பலை பறக்க விடுங்க. காத்த வசப்படுத்தினவன் யாரு? காத்த படைச்சவன் யாரு? இதெல்லாம் அவர் விலங்கல்ல. உடம்ப தண்டனை செய்யும் கபருல வச்சான்னு தான் பயந்தாரு. சாம்பலை பத்த வச்சு எரிச்சு காத்துல பறக்க விடுங்கன்னு சொன்னாரு. இப்ப நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறாரு. மரணிச்சதுக்கு பின்னால மகன்மார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, அவருடைய சாம்பல் அப்படியே சுட்டு சாம்பலை எடுத்து காத்து வேகமாக காத்து வீசக்கூடிய நேரத்துல அந்த சாம்பலை பறக்க விடுறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? அந்த சாம்பல் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இவருடைய உடம்பு அப்படியே ஒன்று சேர்க்கிறான். ஒன்று சேர்த்து கேட்கிறான், நீ என்ன